இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் இறுதி வரை போராடுவோம். உங்கள் வாக்குறுதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற அளவில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்ப நாங்க கேட்கிறது கேக்குற இல்லையா? இங்க வாங்க, கிட்ட வாங்க. நாங்க வந்து எங்க போயிட்டாங்க பாய் போலாமாமா? நன்றிண்ணா. கண்டிப்பா கொடுக்கணும். பாதாளத்துக்கு போயிடும். இந்த நிலைப்பாட்டில் இந்த போராட்டம், இந்த பேரணி, இது அப்படியே அமைதியா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் விவசாயிகள் குடும்பத்துல மனசுல பொங்கிட்டு இருக்கு. அவங்க படுற வேதனை ஏதாவது ஒரு நிவாரணத்துல இருந்து நாம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த காரணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க இந்த பயிர்க்கடனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிஷன்ஸ் அப்படி இப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்கு மீறி மரியாதைக்குரிய நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா சொல்லியிருக்காரு, வேளாண் துறையிலே ஒதுக்கீடுகின்ற நிதியிலிருந்து எங்களுடைய கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யுங்கள். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. யாரிடமும் இருந்து எந்த விதமான ஒரு நிபந்தனையையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் வழியாகிலும் நீங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்து எங்களுடைய விவசாய குடும்பங்களுடைய வாழ்வில் வாழ்வாருக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம். விவசாயிகளுக்கு ஒதுக்க நிதியை எடுத்து கடன் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இதுவரைக்கும் அதற்கும் செவி சாய்க்கவில்லை. பரிசீலிக்கிறோம் சொல்றாங்க. ஆனா கூட்டுறவு சங்கத்திலிருந்து இங்க வந்திருக்கூடிய விவசாயில கடனை கட்டு, இல்லாட்டி அபராத வட்டி வந்துடும், நகையை ஏலம் விட்டுருவோம், உனக்கு மறுகடன் கிடைக்கிற விவசாயி மிரட்டுகிற போக்கை இவர்கள் தொடர்ச்சியாக கூட்டுறவுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் உறுதியோடு போராடி நிறைவேற்ற வைப்போம் என்பதை இந்த பேரணி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர் அவர்களை பல முறை நாங்களும் எல்லா விவசாய சங்கங்களும் சந்தித்து பேசியாச்சு. வேளாண்மை துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் எல்லாரும் சந்திச்சு பேசியாச்சு. பரிசீலிக்கிறோம். முதல்வர் செய்வார் சொல்றாங்க. ஆனா என்ன செய்யறாரு? 50,000, 75,000, 5,000, 30,000 இப்படித்தான் செய்யறாரு ஒழிய சொன்ன வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பேரணியுடைய கோரிக்கை. எந்த கால அவகாசம் யாருக்கிட்ட யாரும் கேட்கவில்லை. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.